Loving Heavenly Father, thank you, Father, for some more time at your feet. Teach us, Father, that you love mankind and you've been so merciful towards us, even while we are sinners, Father. You've been so graceful before and now, waiting for us and giving us an opportunity to repent, know you, and be part of your church. Open our hearts and minds, Father, for us to repent and join. And if it is your will, use us, Father, to bring more to the church. Take this time, Father, mold us, make us, renew us, Father. Bless this time. In Jesus' awesome name I ask. Amen. Okay. நம்ம யூஷுவல் ஸ்டைல்ல எல்லாரும் வீடியோ ஆஃப் மியூட் பண்ணிக்கலாம். பைபிள் வாசிக்கும் போது ப்ளீஸ் டூ ரீட் த வர்சஸ். டவுட்ஸ் இன் கேஸ் யூ வாண்ட் ஏதாவது இடையில உங்களுடைய தாட்ஸ் ஷேர் பண்ணணும்னா ப்ளீஸ் டூ ஜாயின் த கான்வர்சேஷன், நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். இல்லைன்னா மியூட் பண்ணிக்கோங்க. Okay, we will start now. Sweetie Jefferson. Are you online? Okay, all right. Okay, let me start. We ended last class Genesis 5 நோவா பத்தி ஆரம்பிச்சு அதோட நிறுத்தணும். Let us அது ஃபாஸ்டா ஒரு குவிக் ரீகேப் ஒன்று பண்ணிட்டு we'll go inside. So timeline வரைஞ்சோம்னா ஜீசஸ் when he came to earth ஹிஸ்டரிய ரெண்டா பிரிச்சிட்டாரு. கிறிஸ்து முன் கிறிஸ்து பின் அப்படின்னு ரெண்டா ஸ்பிளிட் ஹிஸ்டரி. இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் வெதர் இஷ்டமோ இல்லையோ தட் இஸ் த வே மேன் கால்குலேட்ஸ் இயர் நவ், ரைட்? ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் 2000 years 2020 years ஆயிருக்கு நம்ம இருக்கிறோம், கரெக்ட்? ஸோ அப்படி டைம் பிரிஞ்சிருக்கு. ரஃபா பார்த்தோம்னா நான் ரஃப் இயர்ஸ் போட்டிருக்கேன் ஸோ தட் நமக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக. ஸோ 2000 years ஜீசஸ்க்கு அப்புறம் நம்ம எல்லாம் இருக்கோம். இப்போ 2000 years ஜீசஸ்க்கு முன்னால இருந்தது ஏப்ரஹாம், அதுக்கும் முன்னாடி ஆடம் அண்ட் ஈவ். ஓகே, ஸோ 1500ல மோசஸ் தான் அவர் காலத்துக்கு முன்னாடி உள்ள எல்லாம் நடந்த காரியங்கள் எல்லாம் கடவுள் சொல்லி அவர் எழுதினார் புக்ல. ஸோ தோரானா ஃபர்ஸ்ட் 5 books பைபிள்ல இருக்கிற 5 புக்கு. ஜெனசிஸ் இவ்வளோ டைம்ல உள்ள எல்லா விஷயங்களும் அந்த ஒரு புக்ல இருக்கு. ஓகே, 2000 and another almost 1000, right? So கிட்டத்தட்ட 3000 years உடைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. இல்ல தப்பா சொல்றேன், 2500 years கிட்டத்தட்ட. அத்தனை வருஷத்துடைய எல்லா ஹிஸ்டரியும் ஒரே ஒரு புக்ல இருக்கு, அது ஜெனசிஸ்ல. மற்ற மீதி இருக்கிற காலகட்டத்தோடையது மோசஸோட டைம்ல மட்டும் இருந்தது, ஒரு 100 வருஷத்தோடது. ஸோ அந்த 100 வருஷத்து கதைகள் எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரம் 4 புக்கு இருக்கு. வெறும் ஒரு ஒன் மேனோட லைஃப் டைம்ல நடந்த காரியங்களை ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அப்போ எவ்வளோ டீட்டெயில் இருக்கும்ல. ஸோ ஃபார் ஷுர் ரொம்ப 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 டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமில இருக்கும். பட் கொஞ்சம் குறைவா இருக்கும் ஜெனசிஸ்ல. அதுவும் ஏப்ரஹாமுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து வெறும் ஒரு 10-11 சாப்டர்ல எல்லாம் எழுதி முடிச்சிருக்கும். அதனால டீட்டெயில்ஸ் ரொம்ப கம்மி. ஊர் பேருகளோ பீப்புள் பேரோ என்னென்ன நடந்தது என்னென்ன இருந்தது எல்லாம் குறைவா இருக்கும். ஸோ ஃபார் சம் ரீசன் ஹோலி ஸ்பிரிட் வந்து இவ்வளவு விஷயம் தெரிஞ்சா போதும் மனுஷனேன்னு சொல்லி அவ்வளவுதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளும் அவ்வளவு போதும்னு சொல்லிட்டு விட்டுடலாம். ஓகே, நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறது அந்த போர்ஷன் படிச்சுட்டு இருக்கோம், ரைட்? ஓகே,
மீதி சாப்டர் 12ல இருந்து 50 வரைக்கும் ஏப்ரஹாமோட சந்ததி. ஏப்ரஹாம கடவுள் சூஸ் பண்ணி ஒரு கண்ட்ரி உண்டாக்குறாரு இல்லையா? சோ அந்த அந்த பார்ட் ஆஃப் த ஹிஸ்டரி வந்து இன்னும் டீடைல்டா, மோர் டீடைல். அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு, எங்க நடந்தாரு, எந்த டவுனுக்குலாம் போனாரு, யாரை பார்த்தாரு, அதெல்லாம் டீடைல்டா இருக்கு. மோர் டீடைல்டா இருக்கு. சரி. அதுக்கு முன்னாடி 6 டேஸ்ல எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சாரு. ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல செப்பரேஷனா நடந்தது. லைட் அண்ட் டார்க்னஸ், ஃபர்மமெண்ட், தண்ணி மேலையும் கீழையும். அப்புறம் 3rd டே வந்து ட்ரை லேண்டும் சீயும் அப்படி செப்பரேஷனா நடந்தது. மீதி 3 டேஸ்ல என்னெல்லாம் பிரிச்சாங்களோ அதுக்குள்ளெல்லாம் there were things put inside, sun, moon and stars. இதுல sea creatures, land creatures, air creatures, இதுல land creatures எல்லாம். அண்ட் 7th டே சாபத்னு டிசைட் பண்ணி, ஸோ கிரியேஷன் முடிஞ்சு உடனே ஈவ் உடைய சின், அந்த சின்னால ஆடம் அண்ட் ஈவ் ப்ராப்ளம்ல மாட்டி ஜீசஸ் ப்ராமிசஸ் அ சொல்யூஷன். சரி, திரும்பி நீங்க பேக் டு காட் வர்றதுக்கு ஐ வில் கிவ் யூ சொல்யூஷன். அப்போ 2 பாயிண்ட் சொல்லி முடிப்பாருல. ஃபர்ஸ்ட் கம்மிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு, செகண்ட் கம்மிங்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ப்ராமிஸ் ஒன்னு சொல்வாரு இல்லையா? ஜெனசிஸ் 3:15ல. தமிழ்ல யாராவது வாசிச்சிருந்தீங்களா? இம்பார்ட்டன்ட் வேர்ஸ்ல. உனக்கும் ஸ்ருதிக்கும் உன் விந்துவுக்கும் அவள் விந்துவுக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த ஒரே வசனத்துல உமனுடைய சீட், அதான் வெர்ஜின் பர்த் இருக்கு. ப்ரூயிஸ் ஹிஸ் ஹீல், இல்ல குதிங்காலை நசுக்கிறதுலதான் கிராஸ்ல ஜீசஸ் கஷ்டப்பட்டு போயிட்டு வர்ற அந்த பார்ட் ப்ராஃபஸில சொல்லிட்டாரு கடவுள். அண்ட் சாத்தானுடைய தலைய ஜீசஸ் நசுக்குவார் அப்படின்ற இந்த 3 பாயிண்ட். ஸோ வெர்ஜின் பர்த்தும் ப்ரூயிஸ் த ஹீல், அதுவும் கிராஸும். ஸோ வெர்ஜின் பர்த்தும் குரூசிஃபிக்ஷன் ரிசரக்ஷனும் ஒரு பாயிண்ட். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கமிங்ல நடந்து முடிஞ்சிருச்சு. ஹீ வில் ப்ரூயிஸ் யுவர் ஹெட், இல்ல சாத்தானை அழிப்பாருன்றது we are waiting for, இல்ல ரெவலேஷன்ல நடக்கும், பின்னால நடக்க போகுது இனிமேல். சோ அப்படி ப்ராமிஸ் ஆரம்பிச்சிட்டாரு. ஜெனசிஸ் 3rd சாப்டர்ல இருந்தே மெசையா ஒருத்தர் வருவாரு அப்படின்னு, உமனுக்கு ஒரு சீட் உண்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு ப்ராமிஸ் கடவுள். ஜெனசிஸ் 3:21ல அவங்களுக்கு தோலால ஒரு கவரிங் கொடுக்கிறது. he shows ஒரு இன்னசென்ட் பிளட் சிந்தப்படணும், there has to be a sacrifice of innocent blood என்றத is pointing out in Genesis 3:21. 1 minute please. ஓகே. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி, ஸோ ஆடம் அண்ட் ஈவுக்கு ஏபல், கெயின் ஏபல் பிறப்பாங்க. அப்பவுமே தே ஆர் ஹோப்பிங், ஓ இதுதான் அந்த சீடா, நம்ம மெசையா இதுதானா அப்படின்னு தே ஆர் வெயிட்டிங். மேன்கைண்ட் அப்ப இருந்து தே ஆர் பிகினிங் டு வெயிட் ஃபார் த மெசையா, அந்த ஆசையில. ஜெனசிஸ் சாப்டர் 5 போன கிளாஸ்ல பார்த்தோம், ஹவு வரிசையா பீப்புள் வர் வெயிட்டிங் த்ரூ அவுட். 10 ஜெனரேஷனுக்கு பீப்புள் ஆர் வெயிட்டிங். அது மாத்திரம் இல்ல, எப்படி நம்ம ஜீசஸ், we are expecting Jesus to come back, we are expecting a time of judgment இல்லையா? இப்ப நம்ம ஒரு கிரேஸ் பீரியட்ல இருக்கிறோம். வருகையில ஜட்ஜ்மெண்ட்டும் உண்டு அப்படின்றது we are waiting for. இதே மாதிரி தான் அந்த டைம்ல உள்ள பீப்புளும் வெயிட் பண்ணாங்க. they also knew ஜட்ஜ்மெண்ட் ஒன்று உண்டு அண்ட் நம்ம இப்ப கிரேஸ் பீரியட்ல இருக்கிறோம், என்னமோ நடக்க போகுதுன்னு they were also waiting. ஓகே, அது தெரிஞ்சு எழுதுனதுதான் இந்த பாயிண்ட். நம்ம பாஸ்டோம்ல லாஸ்ட் டைம் பார்த்தோம், எப்படி ஒவ்வொரு நேமுக்குள்ள ஹீப்ரூ மீனிங் எடுத்து பார்த்தா it is literally the gospel message. Man is placed to be a mortal possession, as his possession, meaning அவன் சம்பாதிச்சது, அவன் சொத்தா சம்பாதிச்சது சாவுதான். தப்பு பண்ணதுனால மனுஷன் சொத்தா சம்பாதிச்சது சாவுதான்.
ஆனா கடவுள் இறங்கி வந்து he teaches என்ன சொல்லி கொடுக்குறாரு, his death will bring all the slaves, இதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிற எல்லாருக்கும் comfort and rest கிடைக்கும். So this is gospel message இல்ல. So this is amazing. This is only from the names of the people written down in the chapter 5 from Adam to Noah. So இப்படி பேர் வச்சாங்கன்னா the people knew that there is some reason why they were doing it. So it's a very, very interesting point. Okay. Last time class முடிச்சதுக்கு அப்புறம் there was a lot of discussion regarding மெத்துசெலா ஃப்ளட்ல இருந்தாங்களா இல்லையா அப்படின்ட்டு. everybody understood correctly actually. ஏன்னா நான் அந்த டீட்டெயில்குள்ள இன்னும் போல, அதனால நான் விட்டு வச்சிருந்தேன். பட் மெத்துசெலா died in the year of the flood. ஸோ அது 1 day முன்னாடியா இருந்தாங்களா 2 months முன்னாடியா இருந்தாங்களா அது நமக்கு தெரியாது. பட் he did not die in the water. So that is very, very clear. Okay. So that is to clarify. Many people had a doubt. So maybe if I was unclear, I wanted to correct myself. So எல்லாரோட வருஷம் வரைஞ்சு இதான் ஃப்ளட் வந்த வருஷம், அந்த ரெட் லைன். ஓகே, பாத்தீங்கன்னா கரெக்டா அதே வருஷத்துல தான் ஃப்ளட் வந்தது. ஓகே, அண்ட் நோவாஸ் ஃபாதர் லாமெக் வந்து அதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால அவங்க இறந்து போவாங்க. ஸோ யூ கேன் ட்ரா திஸ். இது எல்லா டீட்டெயிலும் கிளியரா ஹோலி ஸ்பிரிட் ரெக்கார்ட் பண்ணனால we can actually calculate this and check this out. All right. So அதனால பேர் வச்சது his death shall bring, மெத்துசெலாவோட பேரோட மீனிங் வந்து பக்கா, his death brought that in the same year the flood came. All right. So that is clear. So today we are getting into the flood story. So main characters God, man, flood, Noah points தான் நிறைய படிக்க போறோம். ஓகே, சரி, என்ன நடந்திருக்கு, ஏன் ஃப்ளட் வர ஒரு தேவை, ஏன் கடவுள் எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ணனுக்கு ஒரு why was there a need, அப்படி என்ன நடந்ததுன்ட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்றது நல்லது. Okay, first of all, man had become very evil. ரொம்ப கரப்ட் ஆயிட்டாங்க, இருந்த பீப்புள் எல்லாம் ரொம்ப கரப்ட் ஆயிட்டாங்க. அண்ட் கடவுள் கிரேஸோட மர்சியோட இருந்து கொடுத்த டைம், there is an end to that time and that also is coming across. ஆனா இது கடவுள் மனம் மாறி சாச்சா நம்ம ஏன் மனுஷனை படைச்சோம் ஆர் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா இஃப் யூ நோட்டிஸ் த வே எல்லாரும் பேர் வச்சதுலயே தெரிஞ்சிடும். ஸோ பீப்புள் நியூ, பீப்புள் கடவுளோட க்ளோஸா இருந்த பீப்புள் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் கம்மிங் ஃபார்வர்ட், என்ன நடக்க போகுதுன்னு they knew. It was not a surprise for them. கடவுள் விட்டு தூரம் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன நடக்கும்னு தெரியாது. If you are close to him, அவருடைய heart intent and his word அதுல அவரு கிளியரா எல்லாம் எழுதியிருக்கனால we should be knowing what is going to happen. So this is not a change of plan. This was there. This was always there. அவரு மெத்துசெலா அவர் எவ்வளவு நாள் வாழ வச்சது தான் அமேசிங், ரைட்? The longest லைஃப் ஸ்பேன் இருந்த மனுஷனுடைய டைம் அதுதான் கிரேஸ் பீரியட். Just shows how much our loving God has got grace and mercy. So that we have to notice that. We also have to remember he is a holy God. He cannot, குப்பையெல்லாம் சும்மா ஒரு கார்பெட்டுக்கு அடியில தள்ளி விட்ட மாதிரி, he cannot close his eyes. He is merciful. He is gracefully waiting for people repent பண்ணி வரமாட்டாங்களான்னு. But there is an end to that. There is an end for his grace. அவருடைய wrath, கோபத்துக்கு உண்டு, அதுக்கு அந்த டைம் வரும், right? There is a time. Now இப்போ let us imagine, right? So for God has decided, okay, people have become corrupt, I have to destroy. சரி, இது சரியே இல்லை, உங்களை எல்லாரையும் அழிச்சிடணும்னு டிஸ்ட்ராய் பண்றாரு. ஓகே, அவருடைய கிரியேஷனை கெடுத்து ரொம்ப மோசமாக்கி வச்சிருக்காங்க. So he wants to remove those people. Fine, he is going ahead to do that. But our Genesis 3:15 சொன்ன ப்ராமிஸ் கண்டினியூ ஆகணும் இல்லையா? Because he's a faithful God, he's an unchanging God, he is a truthful God, he doesn't change his words.
அதனால he has to hold on to his own promise. அவர் செய்து முடிச்சே ஆகணும் அந்த காரியத்தை. அதுக்கு அப்போ ஈவன் தோ உலகத்தை அழிச்சாலும் மெசையா வர்றதுக்குரிய பாத் உண்டாக்கி வைக்கணும். கரெக்ட்? ஸோ he needs a human family. ஒரு கண்டினியூஷனுக்காக he needs this. Oh, sorry, I think the Zoom meeting will get cut now in another 5-10 minutes. If it gets cut, we will connect again to the same link. Okay? Yeah, we will connect again to the same link. Okay. Or you, we will send out a new invite maybe, and we will connect again. Share. Where was I? Okay. So God's grace ends, judgment has to come. However, in the flood நடக்கிற டைம்ல கடவுளுடைய Genesis 3:15 promise, he has to continue the Messiah promise. அதுக்காக he is taking a family, ஒரு human family எடுத்து he is continuing, right? And he is chosen by God's grace. So this is the first time grace என்ற வார்த்தை மென்ஷன் ஆயிருக்கு இந்த வசனத்துல. ஓகே, சரி. ஸோ எதுக்காக நோவாவை சேவ் பண்றாரு? நாட் பிகாஸ் அவர் ஒரு நல்ல மனுஷனா இருந்தனால அவர் சேவ்டு மற்றவங்க எல்லாம் அழிஞ்சாங்கன்னு இல்லை. கடவுளுடைய பர்பஸ் நடந்து முடியறதுக்காக கடவுள் சூஸ் பண்ண ஒரு மனுஷன், ரைட்? ஸோ our prayers should be like that. We are not worthy, we are yet sinful. Noah also was sinful, right? We are sinful. ஆனா கடவுளே உங்க பர்பஸுக்கு நான் யூஸ் ஆக்கப்பட்டால் அதுவே பிளெஸிங், அது மாத்திரமே பிளெஸிங்னு மனசு கேட்கணும்ல. ஸோ அந்த பொசிஷன். ஸோ ஏப்ரஹாம் சேம் ஸ்டோரி. எந்த பைபிள் கேரக்டர் ஆர் ஹீரோ பார்த்தீங்கன்னாலும் இட் வில் பி ஆல்வேஸ் த சேம். அவங்க they would have just submitted to கடவுளே நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடி, அவ்வளவுதான். அந்த அது அவங்க அனுபவிச்சாலும் சரி, நல்ல காரியங்கள் அனுபவிச்சாலும் சரி, இல்லாட்டியும் சரி, கெட்டதுனாலும் சரி, they just didn't mind. Remember Daniel's friends, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, அவங்களும் அப்படிதான். ஓ ஐ வில் நாட், எனக்கு கடவுள் என்ன தீல அழிச்சாலும் சரி, ஐ வில் நாட் bow down. ஜோசப் டஞ்சன்ல இருந்தாலும் சரி, தப்பு செய்யறதுக்கு சான்ஸ் இருந்து பெரிய ஆளா ஃபேரோடைய இதுல இருந்தாலும் சரி, நோ, ஐ வில் நாட் டூ ஆல் ஆஃப் தட். ஐ வில் ஒன்லி ஒபே wherever God takes me to. Abraham lets everything, எல்லாத்தையும் விட்டுட்டு he started walking to a new place. அங்க ஒன்னும் தெரியாது, யார் இருக்காங்க, எப்படி இருக்கும், செழிப்பா இருக்குமா இல்லையா, nothing. He was promised generations and stars and people, but he didn't see much. அவர் கால் நடக்கிற இடம்லாம் தருவேன் அவங்களுக்குன்னு சொல்லுவாரு. He owned a grave, that's all, right? அவர் டென்ட்ல தான் இருந்தாரு. So they did not, அதுதான் faith. Hebrews 11 ஃபுல்லா அதுதான். ஒவ்வொரு பைபிள் கேரக்டரும் why they were amazing னா அவங்களோட வெறும் blind faith. None of them saw. கடவுள் சொன்னதை உடனே அவங்க லைஃப் டைம்ல அவங்க பார்க்க கூட இல்லை. ஆனா கடவுளுடைய பிக் பிளான்ல எனக்கு ஒரு குட்டி ரோல் கிடைச்சிருக்கு, அந்த சந்தோஷம் தான். And Noah, it's probably is the same thing. He didn't do anything else. His faith, he had faith in God's big plan and கொடுத்த வேலையை ஹாப்பியா செய்தார். ஓகே, so we'll see a little more about it. So okay, so now Genesis 6 வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். there are ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் நான் வாசிச்சேன். I understand about it. I wanted to explain both. You are, நீங்க உங்களுக்கு அது pray and you understand, or research and you understand, and so that உங்க மனசுக்கு, I mean you should feel comfortable about it. இது எனக்கு preferred understanding. Okay, right. Okay, so if you read Genesis 6, அதுல வந்து okay, I'll go to the next slide. In the first 1, 2 and 4 verses, தமிழ்ல யாராவது வாசிங்களேன். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி
அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகி பலவான்கள் ஆனார்கள். சரி, ஓகே. சோ இதுதான் இந்த ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு வசனம். ஓகே, சோ என்னமோ நடந்திருக்கு and God is deciding to destroy everybody. So in the sons of God, daughters of men kuda kalyanam panni, they had children of renown, right? Old men of renown, balavan மனுஷரை பலவான்களானார்கள்னு இருக்குல்ல. ஸோ அந்த போர்ஷன். ஸோ இதுல யாரு சன்ஸ் ஆஃப் காட், யாரு டாட்டர்ஸ் ஆஃப் மென் அப்படின்னு ஒரு 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 they try to understand. So one of the understanding வந்து கெயினுடைய கெயினுடைய sons of God is செத்துடைய children married கெயினுடைய daughters அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், which I am not very comfortable with. அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிஜமாவே sons of God is angels came down to earth, got married to beautiful women of mankind, and they had weird children. So weird children could be men of renown. So அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, I lean towards that understanding. But I wanted to share. So feel free. இது உங்களுக்கு அது வசதியா தெரியலன்னா please ignore it. This is not going to change our faith in God. This is just an understanding of these words. Okay. So I will get into it. I think we are going to get cut very soon, but I'll keep continuing. Okay. All right. So first point to understand is the sons of God. So this is the Hebrew word Ben Ha Elohim. I'm sure my pronunciation is all wrong. Elohim is our God's name right from verse Genesis 1:1, right? In the beginning God, adula irukku Elohim. So sons of God is கடவுளுடைய பசங்க அப்படின்னு சொல்லிட்டு, I think we are going to get cut now. Okay, so Genesis 6:2 I have marked it. The sons of God saw the daughters of men and that they were fair and they took them wives on the part. Okay, so main understanding is நம்ம அரபிக்ல முகமது பின் ராஷித் சொல்றோம்ல. So bin is son of, right? அந்த ஹீப்ரூல அந்த BENE இருக்குல்ல, அந்த பென் BENE, that also means the same, son of God. So there are other places in the Bible where son of God naka it talks about angels. So son of God usually stands for God's direct creation. So if you think of angels are direct creation, Adam was a direct creation, Jesus was a direct creation, and very very interestingly a saved Christian, because ஒரு புது கிரியேஷன் ஆனனால we are a direct creation of God. So அதனால children of God போயிடுவோம் நம்ம இல்ல. So இந்த நாலு தான் sons of God. மற்றது எல்லாமே usually under the generation or genealogy of manோட பசங்களா வரும். Okay, so direct creation of God. ஜோப்ல வாசிச்சா அதுல அந்த சன்ஸ் ஆஃப் இந்த அந்த ஹீப்ரூ வார்த்தை இருக்கு. ஓகே, சோ தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ வாசிக்கலாமா? ஏதோ எனிதிங், யாராவது வாசிங்க. ஜோப் 1:6 and somebody else take 2:1. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து